வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ரவையை வச்சு பாருங்க கொஞ்சம் கூடி வெடிப்பே இல்லாத நல்ல சாஃப்டான குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற ரவை பால் இப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நெச்ச உடனே செய்யக்கூடியோண்டு. இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ இது செய்கிறதுக்கு நீங்கள் எல்லா அளவுகளையும் ஒரு கப்பால் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட என்ன கப் இருக்கோ அந்த கப்பால் எல்லா அளவுகளையும் எடுத்தால் சரி. நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவு எடுக்கிற இந்த கப்பால் தான் எல்லா அளவும் எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த கப்பால் ஒரு கப் வறுக்காத ரவை எடுத்துருக்கிறேன். வளமையாக கேசரி அதுகள் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற ரவை. இப்போ நாங்கள் இந்த ரவையை வறுத்து கொள்ள போகிறோம். இந்த ரவையை வறுக்க நீங்கள் நிறம் மாறாத அளவுக்கு வறுத்துக்கொள்ளணும். கன நேரம் வறுக்காதீங்கோ. ஒரு 3-4 நிமிஷம் வறுத்தா காணும். அடுப்பை குறைய வச்சுட்டு வறுத்து கொள்ளுங்க. நீங்கள் வறுபட்டு வரைக்கும் கொஞ்சம் வாசம் பெறும் அந்தளவுக்கு வறுத்துக்கொள்ளுங்க. நிறம் மாறிச்சுன்னு சொன்னால் நல்லா இராது. இது கொஞ்சம் நேரம் வறுத்துக்கொள்ளுவோம். இப்போ இது வறுபட்டு வந்துட்டது பாருங்கள். அதில் நிறம் மாறாத அளவுக்கு வறுத்துருக்கோம். இப்போ இதை நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு இது இறக்கி ஆற விட்டு கொள்ள போகிறோம். நல்லா ஆறட்டும். இப்போ இந்த ஆற விட்ட ரவையை நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு ஆக பவுடராக அரைக்க போகிறே இல்லை. கொஞ்சம் அந்த ஆக பவுடராயும் அரைப்படாது. கொஞ்சம் கொரகொரப்பு தன்மைக்கு ஒரு 2-3 சுற்று அடிச்செடுத்தோம்னு சொன்னால் சரி. அந்தளவுக்கு அரைச்செடுத்து கொள்ளுவோம். நல்லா அரைக்காதீங்க, கொஞ்சம் அரைச்சா சரி. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டேன்னு பாருங்கள். நல்ல பவுடர் ஆயில் ஒரு 3 சுற்று விட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த குலோப் ஜாமுன் ரொட்டியில் செய்கிறதுக்கான அந்த மாவை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ செய்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான சட்டி எடுத்துக்கிறேன். இதில் நாங்கள் அந்த அளவெடுத்த அதே கப்பால் தான் எல்லா அளவும் எடுக்க போகிறோன்னு சொன்னால் அந்த கப்பால் 2 கப் பசுப்பால் சேர்த்துக்கொள்கிறேன். காய்ச்சாத பசுப்பால். உங்களுக்கு ஒருவேளை பசுப்பால் பிடிக்காதுன்னு சொன்னால் நீங்கள் தனியாக தண்ணியில் ஊடி செய்து கொள்ளலாம். பாருங்கள் 2 கப் பசுப்பால் இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் ஒருவேளை தனியாக தண்ணியில் செய்கிறீங்களா இருந்தால் 2.5 கப் தண்ணியை விட்டுட்டு பிறகு கொஞ்சம் நாங்கள் இந்த ரவையெல்லாம் சேர்க்கக்குள்ளே ஒரு கரண்டி சேர்த்துக்கொள்ளுங்க. பால் பவுடர் நீடோ இல்லை லக்ஸ்ப்ரே எதுண்டாலும் ஒரு கரண்டி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது சாதுவாக சூடாகி வரட்டும். அது வரைக்கும் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ இது ஓரளவு சூடாகி கொண்டிருக்க இதுக்கு ஒரு மேசக்கரண்டி அளவான நெய் சேர்த்துக்கொள்கிறேன். நெய் அல்லது உங்களுக்கு நெய் இந்த வாசனை பிடிக்காட்டில் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு மேசக்கரண்டி நெய் சேர்த்துருக்குறேன் நான். கணக்க சேர்க்காதீங்கோ. இப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த பால் கொஞ்சம் சூடாகி வரட்டும். நல்லா கொதிக்க தேவையில்லை, கொஞ்சம் சூடாகி வரட்டும். இப்போ பாருங்கள் இந்த பால் சூடாகி வந்துட்டுது. நல்லா கொதிக்க நான் தொடங்கையில் இப்போ நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி வைக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் ரவையை சேர்த்து கிளறி விட்டு கொள்ள போகிறோம். அதால் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு கொள்ளுங்க. நல்லா குறைச்சி போட்டு தான் நாங்கள் ரவையை சேர்க்கணும். இல்லைன்னு சொன்னால் டப்புண்டு ரவை அந்த பாலோடு சேர்ந்து எல்லாம் ஊறி வந்துடும். ரவை அவியாது. மற்றது உங்களுக்கு பிறகு அந்த சாஃப்டாகி மிராது. அதால் நல்லா அடுப்பை குறைச்சி போட்டு இந்த ரவையை சேர்த்துக்கொள்ளுவோம். அந்த மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற இந்த ரவையை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் சேர்த்துட்டு கட்டியல் இல்லாமல் நல்லா கிளறிக்கொள்ளணும். இந்த ரவை இந்த பாலோடு சேர்ந்து நல்லா சேர்ந்து எல்லாம் நல்லா இந்த குழஞ்சி வரும். அந்த அளவுக்கு கிளறிக்கொள்ளும். கட்டியல் இருந்ததுன்னு சொன்னால் இப்படி கரண்டியில் பின்பக்கத்தால் நீங்கள் இப்படி மசிச்சு கொள்ளுங்க. இந்த கட்டியல் எல்லாம் இல்லாமல் போயிடும். இந்த பால் டப்புண்டு இதில் இந்த உறிஞ்சி நல்லா வற்றி ஒரு நல்ல ஒரு மாதிரி வரும். அந்தளவுக்கு நாங்கள் இதை கிளறிக்கொள்ளுவோம். இது கேட்டுக்கிற இந்த கட்டியலை வடிவாக இந்த கரண்டி இந்த பின்பக்கத்தால் நசுக்கி விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த கட்டியலெல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லா சேர்ந்து வரும். அடுப்பை நல்லா கூட்டி விட்டிங்கன்னா அதுக்கு உடனேயே டப்புண்டு எல்லாம் முருகி வந்துடும். அந்த ரவை இதில் அவியாது. பேருந்து உங்களுக்கு அந்த மாவும் நல்லா சாஃப்டாக ஆகிடாது. அதால் நல்லா இப்படி அடுப்பை குறைய வச்சு கட்டியலை வடிவாக நசிச்சு விட்டு கிளறிக்கொள்ளணும்.
இப்படி கிண்டிட்டு இருக்க இப்படி கொஞ்சம் பசத்தன்மை மாதிரி இருக்கும். ஆனால் இதை நீங்கள் இப்படியெல்லாம் கிண்டி போட்டு நீங்கள் இதை ஆற விட்டோன்னா அது நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு இறுக்கத்தன்மைக்கு வந்துடும், குழைக்கக்கூடிய தன்மைக்கு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிண்டி போட்டு அடுப்பை நிப்பாட்டலாம். பாருங்கள், எனக்கு இப்போ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட இப்படியே கிளறி இருக்கிறேன். அப்படி நீங்கள் அவிய விட்டீங்கன்னு சொன்னால் தான் நல்ல சாஃப்டாக இருக்கும் அந்த குலாப் ஜாமுன் உள்ளுக்கு நீங்கள் சாப்பிடிக்க. இப்போ இதை நீங்கள் கிண்டிகிட்டு இருக்கக்கே உங்களுக்கு தெரியும். பாருங்க, இப்படி நல்லா உருண்டு இப்படி ஒரு பசத்தன்மை மாதிரி இருக்கும். இந்த நேரம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதை ஆற விட்டு கொள்ள போகிறோம். ஆற விட்டால் பிறகு நல்ல அளவாக இருக்கும். இப்படி ஒரு பசத்தன்மை மாதிரி இருக்கக்கே நிப்பாட்டி கொள்ளுவோம். இப்போ இதை ஆற விட்டு கொள்ளுவோம். இது ஆறட்டும். அந்த நேரத்தில் நாங்கள் அடுப்பில் சட்டியை வச்சு சீனிப்பாக காய்ச்சி கொள்ள போகிறோம். இப்போ சீனிப்பாக காய்ச்சறதுக்கு இந்த கப்பால் 2 கப் சீனி எடுக்க போகிறேன். இந்த 2 கப் சீனி நல்ல அளவாக இருக்கும். 2 கப் சீனிக்கு இதே கப்பால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு அந்த தண்ணி தன்மை சீனி குறைவாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சி சீனியை சேர்த்து தண்ணியும் குறைச்சி சேர்த்து செய்து கொள்ளுங்க. நான் நல்ல அந்த சீனிப்பாக நிறைய செய்ய போகிறேன், அதால் 2 கப் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை அடுப்பை போட்டு பாகுவை காய்ச்சி கொள்ள போகிறோம். பாகு காய்ச்சறதுக்கு நீங்கள் அடுப்பை கூட்டியே விட்டு கொள்ளலாம். இப்போ இது நீங்கள் பாகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு பாகு காம்பி பதம், சிப்பியலுக்கு மாதிரி காம்பி பதம் ஒன்றும் பார்க்குற இல்லை. இது நல்லா கொதித்து சின்ன சின்ன குமிழி மாதிரி வரும். அந்த நேரம் கையில் எடுத்து பார்க்க கொஞ்சம் பிசு பிசுப்பு மாதிரி இருக்கும். கையில் தொட்டு பார்க்க பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான். தண்ணி தன்மையாக இருக்கக்கூடாது, கம்பி மாதிரி வந்து முடியக்கூடாது. அப்படி இருந்தால் அது அந்த சீனி அந்த பாகில் ஊறக்கூடிய மாதிரி இராது. கொஞ்சம் பிசு பிசுவாக இருக்கிற மாதிரி அந்த நேரத்தில் நாங்கள் நிப்பாட்டி கொள்ளணும். இப்போ நீங்கள் இது அவசரமாக அன்றைக்கி செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு அடுப்பில் சீனி பாக வச்சுட்டு ஒரு அடுப்பில் நாங்கள் இந்த உள்ளுக்கு அந்த கலவையை செய்து போட்டு பொரித்து அதுக்கே போட்டுக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த பாகை காய்ச்சி வச்சுட்டு உருண்டையெல்லாம் பிடிச்சி பொரித்து எடுத்துட்டு பிறகு இந்த பாகு கொஞ்சம் சூடாகி இருந்தால் நாங்கள் திருப்பி சூடாக்கி கொள்ளலாம். இப்போ இது சீனி கரைஞ்சி கொதித்து வரட்டும். இப்போ இதோட நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எசன்ஸ் எதுவும் வேணும்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லை குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து தட்டிட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க சீக்கிரண்டா. இப்போ இது சேர்ந்து கொதித்து வரட்டும். இப்போ இதை ஒரு கிட்டத்தட்ட 7-8 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விட்டுருந்தேன் நான். பாருங்க, இந்த கொதித்து இப்படி சின்ன சின்ன குமிழியெல்லாம் வரவழிக்கணும். ஆக பெருசாக இப்போ இந்த வரவழிக்கிட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு சீனிப்பாக இறுக்கமாயிரும். அப்படி வர விடாதீங்க. இப்படி இருக்காக எடுத்து பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, இப்போ பிசுபிசுப்பு தன்மை ஓடி எண்ணம் பெறையில் தண்ணி தன்மை மாதிரி சும்மா இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டால் காணும். கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, நிறைய சின்ன சின்ன குமிழியாக இருக்குது. இப்போ எடுத்து பார்த்தால் அளவாக இருக்கும். இங்கே பாருங்க, கையில் எடுக்கக்கே தெரியுது பிசுவாக இருக்குது. ஆனால் கம்பி வந்து உடைய விடாதீங்க. இப்போ இந்த நேரம் நான் அடுப்பை நிப்பாட்டி கொள்ள போகிறேன். இதை நாங்கள் இறக்கி வச்சுக்கொள்ளும். இறக்கி வச்சுட்டு அதை ஆறிட்டுது அதை குழைச்சிட்டோம்னு சொன்னால் பொரிச்சிட்டு அப்படியே எடுத்து இதுக்குள்ளே அந்த சீனிப்பாக போகிறது. ஒருவேளை நீங்கள் போடக்க அந்த சீனிப்பாக நல்லா ஆறி இருந்தால் சாதுவாக சூடாக்குங்க. நல்ல சூடாக்கத்தை சாதுவாக சூடாக்கி கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் அங்கே பக்கத்து அடுப்பில் நீங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி போட்டு வச்சு விட்டாலும் அளவான சூடாக இருக்கும். நல்லா சூடாக்கக்கூடாது. இப்போ அடுப்பை நிப்பாட்டி கொள்கிறேன். இப்போ இதை ஆற விட்டுருந்தாங்க பாருங்க, நல்லா ஆறி வந்துட்டு அப்போ தான் அந்த குழைக்க சுகமாக இருக்கும். இப்போ நாங்கள் இனி இதை நல்லா குழைச்சி கொள்ளணும். நல்லா இவ்வளோக்கு நல்லா குழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த குலோப் ஜாமுன் வெடிக்காது, மற்றது நல்லா சாஃப்டாகி வந்து இருக்கும். அதால் நல்லா குழைச்சி கொள்ளுங்க. அந்த இப்போ நீங்கள் குழைக்க கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் குழைச்சி முடிய அந்த ஒட்டுற தன்மை இல்லாமல் போயிடும். அதால் நல்லா இப்படி அமர்த்தி குழைச்சி கொள்ளுங்க. நசிச்சு இப்படி நீங்கள் குழைச்சி கொண்டிருக்க நல்ல ஒரு இந்த ஒட்டாத நல்ல ஒரு மாதிரி வெறும் அந்தளவுக்கு குழைச்சி கொள்ளணும். இப்போ இது பாருங்க, நல்லா குழைச்சி எடுத்துட்டோம். எவ்வளோக்கு நீங்கள் குழைக்கணுமோ அந்தளவுக்கு குழைச்சி கொள்ளுங்க. கையில் இந்த பிசுபிசுப்பு மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த நேரம் பாருங்க, நான் கைக்கு நெய் பூசி வச்சுருக்கிறேன். நெய்யில் எண்ணெய் தடவிக்கொள்ளுங்க. தடவிட்டு உங்களுக்கு பிடிச்ச அளவில் உருண்டை உருட்டி கொள்ளுங்க.
சின்னனா வேணுமோ பெருசாக வேணுமோன்னு பார்த்து உருட்டிக்கொள்ளுங்க. நான் பெருசும் இல்லை குட்டியும் இல்லை, ஓரளவு நல்ல சுகமாயே உருட்டக்கூடியதாக இருக்கும். பாருங்க வெளியில் வெடிப்பு இல்லாமல் உருட்டினீங்கன்னு சொன்னால் நல்லா என்ன சொன்னால் வெளியில் சாதுவாக பொருத்தல் மாதிரி இருந்து சொன்னால் எண்ணெய்க்கு போடக்க அந்த வெடிப்பு மாதிரி அடையாளம் இருக்கும், அழுத்தமாக இராது. அதால் நல்ல அழுத்தமாக வடிவாக உருட்டிக்கொள்ளுங்க உருண்டைகளை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில பேர் கொஞ்சம் நீட்டு மாதிரியும் உருளை மாதிரி உருட்டுவினோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருண்டைகளை உருட்டிக்கொள்ளுங்க. நான் இந்தளவு உருண்டையெல்லாம் உருட்டிக்கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் இந்த உருண்டைகளை உருட்டி போட்டு வச்சுட்டு பொரித்தோம், எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு பொரித்தோம்னு சொன்னால் பொரிக்க வைக்க உங்களுக்கு சுகம். உருட்டி போடுறத விட எல்லாத்தையும் இவ்வளவு எனக்கு ஒரு 2 தடவையிலேயே பொரிச்சிடலாம். என்ன நான் கொஞ்சமாக தான் செய்திருக்கிறேன். அதனால் எல்லாத்தையும் உருட்டி போட்டு கடகரண்டு பொரித்து கொள்ளுவோம். நல்லா அழுத்தமாக உருட்டி கொள்ளுங்க. உருட்டக்க நல்ல சுகமாக உருட்டி கொள்ளலாம். இப்படி எல்லாத்தையும் உருட்டி போட்டு பொரிப்போம். இப்போ பாருங்க இவ்வளோ உருண்டைகள் உருட்டி எடுத்துருக்கிறேன். இந்தளவு தான் வந்திருக்குது. இப்போ இந்த நேரம் எண்ணெய் சூடாக விட்டுட்டேன். இப்போ எண்ணெய் நாங்கள் இது பொரிக்க நல்லா கொதிச்சிருக்கக்கூடாது, ஓரளவு சூடாக இருக்கணும். இப்போ சின்ன ஒரு கரண்டியால் இடக்கிட தட்டி விட்டுக்கொள்ளுங்க. நல்லா பொறுமையாக பொரிய விடுங்க, அப்போ தான் உள்ளுக்கு நல்லா அவிஞ்சி இருக்கும். நல்லா பொரிஞ்சு நல்லா கலர் மாதிரி விரட்டும். அந்த அளவுக்கு விட்டு தான் எடுக்க போகிறேன், பொரியட்டும். இப்போ இதை நாங்கள் பொரித்து எண்ணெயிலேருந்து வடித்து உடனே நான் சீனிப்பாக போட போகிறேன். சீனிப்பாக கொஞ்சம் மாறி இருக்குது, அதில் சாதுவாக சூடாக்கி போட்டு வச்சுருக்கிறேன். இடக்கடை இப்படி தட்டி விட்டுக்கொள்ளுங்க. பாருங்கள் ஒன்று கூடி வெடிக்காமல் நல்லா அழுத்தமாக உருட்டினீங்கன்னு சொன்னால் வெடிக்காமல் பொரிஞ்சு வருகுது. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கலர் மாதிரி ஒரு பொன்னிறமாக இருக்க எடுக்கலாம், இல்லை அதை விட கூட கலர் மாறணும்டா கூடி அந்த இடத்துக்கு விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இப்படி ஒரு நிறத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் பார்க்க வடிவாக தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்கு நல்லா அவிஞ்சிருக்கும் இப்போவும். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நிறம் மாற விட போகிறேன். பாருங்கள் இவ்வளோ அழுத்தமாக வெடிக்காமல் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நல்லா எல்லா அளவுகளையும் நல்லா சரியாக எடுத்து நல்லா வடிவாக அமர்த்தி குழைச்சி போட்டு உருட்டினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூடி வெடிக்காது. இன்னும் கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும். இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா நிறம் மாதிரி வந்துட்டுது. இப்போ இதுகளை எண்ணெயிலேருந்து வடிச்செடுத்து கொள்ள போகிறேன். பாருங்கள் நான் இப்போ இது நல்லா நிறம் மாதிரி வந்துட்டு எண்ணெயிலேருந்து வடிச்செடுத்து கொள்ள போகிறேன். எண்ணெயிலேருந்து நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள் இப்படி ஒரு நிறத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன். நல்லா எண்ணெயை வடித்து போட்டு எடுத்து நீங்கள்டா சொன்னால் தான் அந்த சீனிப்பாக போடக்க அந்த மேலே எண்ணெய் மூடாத மாதிரி இருக்கும். அதால் நல்லா வடித்து போட்டு எடுத்து இதை அப்படியே அந்த சீனிப்பாக போட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ இந்த எண்ணெயில் மிச்சத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இதையும் பொரிச்செடுத்து அந்த சீனிப்பாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ எல்லாம் பொரிச்செடுத்து இந்த சீனிப்பாகில் போட்டுட்டேன். நான் எடுத்த அளவுக்கு பாருங்கள் இவ்வளவு தான் வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதை உடனே சாப்பிடக்கூடாது. இது ஒருக்கா இப்படி இருக்கா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. கலந்து போட்டு இதெல்லாம் நல்லா இந்த சீனிப்பாகுல ஊறணும். இந்த உருண்டைகள் அந்த சீனிப்பாக நல்லா உள்ளுக்கு இழுத்து நல்லா ஊறி இருந்தால் தான் அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட நல்ல சாஃப்டாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 5-6 மணித்தியாலம் பண்ணாலும் இப்படி ஊற விட்டுட்டு சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். நான் இதை இன்றைக்கு வச்சுட்டு நாளைக்கு தான் சாப்பிட போகிறேன். ஒரு நாள் விட்டுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வெடிப்பு கூடி இல்லை, எல்லாம் சூப்பராக வந்திருக்குது. ஓகே, நீங்களும் இப்படி இருக்கா செய்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்க. இனி வேறொரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.